வணக்கம். என் பேர் வி. ஜெய் கணேஷ். என்னோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க வீடியோல பார்த்துட்ருப்பீங்க. அது மாரி எங்களோட சென்டர் பேர் வந்து ஆர்ஜே கோச்சிங் சென்டர். நான் ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்லாம் கன்சல்டன்ட் ட்ரெய்னர். அதாவது டீச்சர்ஸ்க்கும் ட்ரெய்னிங் குடுக்குறேன். ஸ்கூல்ல கிளாஸஸ் எடுக்கிறேன். கோச்சிங் சென்டரும் வச்சு எல்கேஜிலேருந்து பிஹெச்டி வரைக்கும் கிளாஸஸ் எடுத்துட்ருக்கேன். ஓகே. இந்த வீடியோல நம்ம அப்படி என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் எக்ஸாம்ல பசங்க ஃபெயில் ஆயிட்டாங்க, இல்லன்னா பொண்ணுங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு நெறைய பெற்றோர் என்ன தேடி வருவாங்க எங்க சென்டருக்கு. பேரண்ட்ஸ் ஏமாறுறாங்களா? இல்லன்னா அந்த டியூஷன் சென்டர் இல்லன்னா கோச்சிங் சென்டர் எப்படி வேணா இருக்கட்டும், அவங்க ஏமாத்துறாங்களா? அப்படின்றது தான் கான்செப்ட். இது உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு பேரண்ட் என்கிட்ட சொன்னது என்னன்னா, சார் அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. அதனால வந்து பசங்கள பத்திரமா பார்த்துப்பாங்கன்னு நான் படிக்க வச்சேன் சார். காசுலாம் கரெக்ட்டா கட்டிட்டேன். என்கிட்ட வந்த 10 பெற்றோர் நான் சொன்னது உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் 10 பேரண்ட்ட நான் உங்ககிட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஒரு டியூஷன் சேர்க்க வராங்கன்னா, அம்மா இல்ல அப்பா யாரோ ஒருத்தர் தான் வருவாங்க. 2 பேரும் வரமாட்டாங்க. ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு சொன்னவர் என்னன்னா, அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க சார். சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்பி அனுப்புனேன். ஆனா பசங்க வந்து பப்ளிக் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான் பையன் அப்படின்னாங்க. சரி. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, சார் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு சார். அதனால பாடத்தில கரெக்ட்டா இருப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா பையன் ஃபெயில் ஆயிட்டாப்ல அப்படின்னாப்ல. ஆனா இதுல ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுங்க. ஒரு டியூஷனுக்கு ஒரு பிள்ளைய வந்து சேர்க்க போறோம்னா, டியூஷன் போர்டுன்னு போட்டிருந்தா சேர்த்துறதா? யோசிச்சு பாருங்களேன். அதாவது ஏதோ ஒரு பொருள் வாங்க போறோம். ஃப்ரீனா எதனால ஃப்ரீ அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமே, ஒரு சின்ன பசங்களையோ, இல்ல பெரிய காலேஜ் போற பசங்களையோ நம்ம ஒரு டியூஷனுக்கோ, இல்ல கோச்சிங் சென்டர் சேர்க்க போறோம்னா, இவங்க இன்னும் பேரே போடல. இவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன படிச்சிருக்காங்கன்னு கூட தெரியலையே. அட்லீஸ்ட் இவங்க இந்த +1, +2 இல்ல காலேஜ் கிளாஸ் எடுத்திருக்காங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? அப்படி யோசிக்கிறது இல்லையே. ஓகே. கம்மி காசா? டியூஷனும் போட்டுட்டா போதும். நம்ம போய் டப்புன்னு போயிட்டு என்ன பண்ணுறோம்னா, ரூ. 100 குடுத்து பசங்கள சேர்த்துடுறோம். ஏங்க பிள்ளைங்கங்க, எதிர்காலங்க. இப்படி நான் சொல்கிறேன்னா, நான் பூமர் அங்கிள்னு நினைச்சிடாதீங்க. எப்பயுமே பசங்க விஷயம் வந்து எதிர்காலத்து சம்மந்தப்பட்ட 3 பேரண்ட் என்கிட்ட சொன்னது என்னன்னா, சார் அவங்க வீட்டுக்குள்ளேயே டியூஷன் எடுப்பாங்க. அதனால சேஃபா இருப்பாங்க அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஆனா என்னன்னா, அவங்க வீட்டு வேலைய பார்த்துக்கிட்டு, பசங்களையும் பார்த்துட்டு, அதாவது எங்க பசங்கள வந்து படிக்க வச்சிருக்காங்க. படிப்பா, அப்படியே டெஸ்ட் எழுதுப்பா அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேப்பர் கூட கரெக்ஷன் பண்ணுறதில்ல. அப்படி இல்லன்னா, பையன் வந்து புக்க பார்த்து எழுதிடுறான். அத கூட கண்டுக்கிறது இல்ல. சின்ன பையன் சார் தெரியாம எழுதியிருப்பான். அப்படின்ற மாரி அவங்க கேர்லெஸ்ஸா வுட்டாங்க. ஆனா பையனோட எதிர்காலம் போயிடுச்சு சார். ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஓகே. 4வது பேரண்ட் என்கிட்ட என்ன ஷேர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் அவங்க பசங்கள எப்பவுமே திட்ட மாட்டாங்க சார். அதனால வந்துட்டு பசங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதனால அங்க என்ன நடக்குதுன்னே எங்ககிட்ட சொல்லல. ஆனா எங்க பொண்ணு வந்து பப்ளிக் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுச்சு சார். அப்படின்றது தான் என்கிட்ட அந்த 4த் பேரண்ட் சொன்னாங்க. ஆக்சுவலா 5த்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கா எல்லாரும் செய்றது தாங்க. ஃபீஸு கம்மின்னு போய் சேர்த்துட்டேன் சார். அதாவது குவாலிட்டியா சில விஷயத்த குவாலிட்டி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அது வந்து சாப்பாடு விஷயம், இல்லன்னா ஹாஸ்பிட்டலுக்கு செலவு வைக்கும். அப்புறம் படிப்பு விஷயம், இல்லன்னா எதிர்காலமே போயிடும். அதாவது பெத்தவங்க பார்த்தீங்கன்னா, 10த் வரும்போது இங்கிலீஷ்ல ஃபெயிலு, +1 வரும்போது இங்கிலீஷ்ல ஃபெயிலு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சின்ன வயசுல தாங்க அதாவது கிராமர்லாம் ஒரு கடல் மாரிங்க. சின்ன வயசுலயே அது சொல்லிக் குடுக்கும்போது அந்த மனசுல நல்லா பதியும். திடீர்னுலாம் கிராமர்லாம் புரியாதுங்க. இது வந்து நெறைய பேர்ட்ட உண்மைய சொன்னா கோவம் வருது. அது ஏன்னு தெர்ல. ஆனா டியூஷனுக்கு அனுப்புன 1 மாசத்துலயே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த இடத்துல வந்து டியூஷன் சென்டர் தப்பா சொல்ல மாட்டேன். அது பெத்தவங்க சினிமால வர மாரி நெனச்சுக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்லியே ஆவணும். அதனால ஃபீஸ் கம்மின்னு நான் போய் சேர்த்துட்டேன் சார். அதனால ஃபெயில் ஆயிட்டான். சொல்லிக் குடுக்கல. அப்படி கிடையாதுங்க. அதாவது ஒரு டியூஷன் சென்டர்ல பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டியூஷன் போர்டு போட்டு டப்புன்னு போய் சேர்த்துர்றோமே, அவங்க என்ன படிச்சுக்கிறான்னு தெரியுமா? சில பேர் கல்யாணம் ஆயிட்டு போர் அடிக்குதுன்னு 10த் தான் படிச்சிருப்பாங்க. சில பேர் படிக்காம கூட இருப்பாங்க. புக்க பார்த்து படிப்பா, எழுதுப்பா, டெஸ்ட் எழுதுப்பா அப்படின்னு போயிடுறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாளு அவங்க படிச்சவங்களா, படிக்காதவங்களா என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நம்ம யோசிக்கிறது இல்லையே! அதனால தானே நம்ம இல்லங்க பசங்க. பசங்களோட எதிர்காலத்துக்காக தானே நீங்க வந்து காச கட்டி ஸ்கூலுக்கோ இருந்தாலும் சரி, இல்லன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம வந்து செலவு பண்றோம். ஆனா, அது கரெக்ட்டா பண்றோமா? அப்ப எந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னா, பசங்க சைடே கிடையாது. பெத்தவங்க நம்ம சைடு தான் இருக்கு. என்ன பண்ணணும்னா, நம்ம பசங்களுக்காக ஒரு விஷயம் செய்றோம். அது தப்பா செஞ்சுட்டோம். யார பாதிக்கும்? நம்மள பாதிக்குமா? சத்தியமா கிடையாதுங்க. அது பிள்ளைங்கள தான் பாதிக்கும். அப்ப எதிர்காலமே இல்லையே! கல்வி தானே உலகம்னு சொல்றாங்க. எதிர்காலம்னா கல்வி தான்.
இப்ப உண்மைய சொல்லணும்னா, இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்டின்னா, என்கிட்ட 4 பேர் வந்து அவங்க அந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்டின்னா, நான் படிச்சிருக்கனால தானே சொல்றாங்க. யோசிச்சு பாருங்களேன். சரிங்க. 6வது பார்த்தீங்கன்னா, சின்ன பொண்ணு. அதாவது காலேஜ் போயிட்டுருக்கு. அதனால அது படிக்கிற பொண்ணுன்னு சொல்லி அனுப்புனோம். ஆனா அதுக்கு இப்ப ஸ்கூல்ன்னு எடுத்துக்கிட்டா எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறாங்களா? அங்க படிக்காம ஃபெயில் ஆவறக்கூடிய பிள்ளைங்களும் இருப்பாங்க. அதுக்காக நான் அவங்கள குறை சொல்லல. ஐக்யூ லெவல் அவங்க அறிவு லெவல் வந்து அவ்வளோதான் இருக்கும். அப்ப காலேஜ் போறனால அந்த பொண்ணு நல்லா படிக்குதா? இல்ல நல்லா படிக்கிற பையனா இருக்கலாம் அப்படின்னு நம்ம கெஸ்ஸிங்ல போ முடியாது. அவங்க சொல்லிக் குடுக்குறத புரியிற மாரி சொல்லிக் குடுக்குறாங்களா? அதோட முக்கியம் அவங்களுக்கு படிப்புன்றது புடிச்சு படிச்சிருக்காங்களா? அதே மாரி அந்த கல்விய சொல்லி தரும்போது மனசார சொல்லி தராங்களா? அப்படின்றது தாங்க இங்க ரொம்ப முக்கியமா இருக்கு. ஓகே. 7வது பார்த்தீங்கன்னா, அவங்க சார் அவங்க ரொம்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க சார். நீட்டா வச்சிருப்பாங்க. ஏங்க என்னங்க நீங்க எங்க ஒரு கடைக்கு போனா கூட நீட்டா தாங்க வச்சிருக்காங்க. அதனால நீட்டா இருக்கனால நம்ம வந்து பசங்கள அனுப்பக்கூடாதுங்க. என்னன்னா, பசங்களுக்கு வந்து கரெக்ட்டா சொல்லி தராங்களா? அப்படின்றது தான் முக்கியமே தவிர்த்து, அவங்க நீட்டா நடந்துக்கிறாங்க, நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, நீட்டா ரூம வச்சிருக்காங்க. அது வந்து பப்ளிக் எக்ஸாம்ல மார்க் போட போறது இல்லையே. ஓகேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, 8வது என்னன்னா, சார் அவங்க ஒரு ஸ்கூல் டீச்சர்ஸ். அதனால ஸ்கூல் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டா வருவாங்க. என்னன்னா, கோச்சிங் கிளாஸ் முடிச்சுட்டு. ஆனா அவங்க +1, +2 ஹேண்டில் பண்ணவங்க தான். ஏங்க நம்ம போய் ஒரு டியூஷன்ல போய் பிள்ளைய சேர்க்கிறோம்னா, அவங்க ஸ்கூல் டீச்சர்ன்னு போய் சேர்க்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம பசங்களுக்கு கரெக்ட்டா சொல்லி தருவாங்களா அப்படின்றது தான் முக்கியம். அவங்க டெய்லி லேட்டா வந்துட்டு, பசங்க ஒரு கொஞ்ச நேரத்தில ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரத்தில படிக்கிறதுல என்னங்க டிஃபரன்ஸ் வரப்போது? ஒரு சம்மு போட்டா 10த் ஸ்டாண்டர்டுக்கு 1/2 மணி நேரம். அதுவே நேரத்தில அது பசங்க புரிஞ்சிக்கக்கூடிய தன்மைய பொறுத்து தான் இருக்கு. இதே இது கஷ்டமான பசங்க லெவல் ரொம்ப ஐக்யூ கம்மியா இருக்கு. ஒரு புரிஞ்சுக்க தன்மை ரொம்ப கம்மியா இருக்குன்னா, எவ்வளோ நேரம் ஆகும்? எத்தன நாள் ஆகும்னே நமக்கு தெரியாது. ஏன்னா, அது முக்கியமான சம்மா இருக்கும். ஸோ, நம்ம தான் யோசிக்கணும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, புக்க பார்த்தே படிக்க வச்சுட்டு, அவங்க கம்முனு இருந்துருவாங்க சார். அதனால பையனுக்கு ஒண்ணும் புரியல, ஃபெயில் ஆயிட்டான் அப்டின்னாங்க. ஓகேங்க. சிம்பிளா சொல்லணும்னா, இவங்க எங்க ஏரியா சேர்ந்தவங்க, எங்க சமுதாயத்த சேர்ந்தவங்க, எங்க கட்சிக்கு காரங்க, அப்புறம் இவங்க ஸ்கூல் மிஸ் எப்டின்னு எவ்வளவோ காரணம் சொல்லிட்டு போலாம். ஆனா, ஒண்ணே ஒண்ணு தாங்க. ஃபெயில் ஆன பட்டு எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு ஆன்ஸர் என்ன தெரியுமா? பெத்தவங்க கிட்ட, "சொல்லி தாங்க தர முடியும். பசங்க படிக்கலன்னா நாங்க என்னங்க செய்றது?" அப்படின்னு சொல்ட்டாங்க. காச திருப்பியா குடுக்க போறாங்க? அப்ப அவங்க சொல்லும்போது, ஏங்க 1 வருஷம் வரைக்கும் படிச்சிருப்பாங்க. அப்ப நம்ம போய் என்னங்க பண்ண முடியும்? யாருமே நியாயம் தானே, அவங்க சொல்லி தானே குடுப்பாங்க அப்படின்றவாங்க. அதுக்கு பதிலா நம்ம என்னைக்காவது ஒரு நாள் யோசிக்கிறோமா பெத்தவங்க? இவங்க புரியிற மாரி சொல்லிக் குடுக்குறாங்களா?